இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் கிழக்கே போகும் ரயில் 16 வயது நிலை போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை இயக்கிய காலகட்டம். இதனால் சொந்த தயாரிப்பில் இயக்கி வெளியிட்ட நிழல்கள் என்ற திரைப்படம் தோல்வியடைந்ததால் தன்னுடைய தனித்திறமையை ரசிகர்களிடையே மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அலைகள் ஓய்வதில்லை என்ற தலைப்பில் ஒரு திரைக்கதையை செதுக்கினார். இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒரு இளம் வாலிபனை தேடி பல பள்ளிக்கூட வாசல்களிலும் கால் கடுக்க நின்றார் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். இப்படி 3-4 மாணவர்களை தேடிப்பிடித்து அவர்களின் விவரங்களை சேகரித்து வைத்துக் கொண்டாலும் கடைசியில் தன்னுடைய வீட்டு வளாகத்துக்குள் விளையாடி கொண்டிருந்த கார்த்திக்கை கண்டதும் இந்த பையன்தான் என் படத்தின் கதாநாயகன் என்று மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டு அதன் பிறகு நடந்த சுவாரஸ்யங்கள் ஒரு புறம் இருக்க கதாநாயகியை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமே. தேடி கண்டுபிடிப்பதையே வழக்கமாகிக் கொண்டிருந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு அப்போது திரையுலகில் பிரபலமாகிக் கொண்டிருந்த நடிகை அம்பிகாவின் அம்மாவான சரசம்மாவை நன்கு பழக்கமானவராக இருந்தார். இப்படி அம்பிகாவுக்கு உடன் பிறந்த சகோதரிகள் இன்னும் 2 பேர் இருப்பதாக கேள்விப்பட்டார். இதனால் சரசம்மாவை தொடர்பு கொண்டு உங்களுடைய மற்ற 2 பொண்ணுங்களுடைய போட்டோ இருந்தா எடுத்துட்டு வர முடியுமா என்று கேட்டார். இப்படித்தான் சரசம்மா 3 சகோதரிகளும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு இயக்குனர் பாரதிராஜா அவர்களை சந்தித்தார். இந்த போட்டோவில் இருக்கிற ஒல்லிக்குச்சியா இருக்கிற அந்த கரிவாச்சி பொண்ணை கூட்டிட்டு வர முடியுமா என்று கேட்டார் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். ஐயோ, அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு தாங்க நல்லா இருப்பா என்று இன்னொரு சகோதரியான மல்லிகாவை அடையாளம் காட்டினார் தாயார் சரசம்மா அவர்கள். இல்ல அந்த ஒல்லிக்குச்சியா கருப்பா தெரியறாளே அவ போதும் என்று சரசம்மாவிடம் உறுதியுடன் கூறினார் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். அதன் பிறகு ஒரு நாள் இயக்குனர் பாரதிராஜாவும் இசைஞானி இளையராஜாவும் சேர்ந்து ஒரு பாடல் பதிவின் வேலைகளில் மும்முரமாக இருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து தன் கருவாச்சி மகளையும் கூட்டிக் கொண்டு தாயார் சரசம்மா அவர்கள் அந்த ஸ்டுடியோவுக்குள் நுழைந்தார். அந்த பொண்ணை பார்த்த இசைஞானி இளையராஜா அவர்கள் இயக்குனர் பாரதிராஜாவை பார்த்து கொண்டு, என்னடா இதுதான் உன் கேரளத்து கப்ப கிழங்க என்று இளையராஜா அவர்கள் பாரதிராஜாவின் காதில் முணுமுணுத்துக் கொண்டு கிண்டலடித்தார். இப்படி கிண்டலடித்த வார்த்தை தான் பிறகு பாடி என் கப்ப கிழங்கே என்ற பாடலாக அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில் உருவானதற்கு காரணமாக இருந்தது. பிறகு இந்த கதாநாயகியை அந்த படத்தின் கேமராமேனுக்கு காட்ட வேண்டுமே என்று நினைத்து படப்பிடிப்பு நடத்த வேண்டிய இடங்களை பார்வையிடுவதற்காக நாகர்கோவிலுக்கு சென்ற இயக்குனர் பாரதிராஜா அவர்களும் அந்த படத்தின் கேமராமேனும் அவர்கள் இருவரும் படப்பிடிப்பு தளங்களை பார்வையிட்ட பிறகு கதாநாயகியை பார்ப்பதற்காக திருவனந்தபுரத்தில் இருக்கும் கல்லாரா என்ற ஊருக்கு சென்றார்கள். இப்படி அவர்கள் இருவரும் வீடு தேடி செல்வதற்குள் நேரம் இருட்டி கொண்டது. அந்த நேரம் அவர்களுடைய அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா என்று தெரியவில்லை. அந்த நேரம் பார்த்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து வீட்டிற்குள் வந்த இயக்குனர் பாரதிராஜாவையும் கேமராமேனையும் பார்த்து தாயார் சரசம்மா அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். ஐயோ, இந்த நேரம் பார்த்து இவ வேற தூங்கிட்டே இருக்காளே என்று கூறியபடியே தூங்கிக் கொண்டிருந்த ராதாவை தட்டி எழுப்பினார் தாயார் சரசம்மா அவர்கள். ராதாவின் உண்மையான பெயர் என்பது விஜய சந்திரிகா என்பதாகும். இப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்ட அந்த வீட்டில் அந்த நேரம் மண்ணெண்ணெய் ஊற்றிய ஒரு சிம்மினி விளக்கையை பற்ற வைத்துக் கொண்டு அதை கையில் பிடித்தபடி விஜய சந்திரிகாவான ராதாவை கேமராமேனுக்கு அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். இப்படி சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் வழியில், என்ன அந்த பொண்ணு ஓகேவா என்று கேமராமேனிடம் கேட்டார் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். ஆனால் அந்த கேமராமேனுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு அதிருப்தி இருந்தாலும் அதை அவர் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. எல்லாம் உங்க விருப்பம் சார் என்று கூறி சமாளித்துக் கொண்டார். அதன் பிறகுதான் படபூஜை படப்பிடிப்பு என்று களை கட்டியது அலைகள் ஓய்வதில்லை என்னும் திரை காவியம். 9வது படித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவியாக இருந்த விஜய சந்திரிகா இயக்குனர் பாரதிராஜா அவர்களால் ராதா என்னும் நாமகரணம் சூட்டப்பட்டு ஒன்னும் தெரியாத பாப்பாவை போல் வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைத்தவர்களை தன்னை ஒரு பாயும் புலியாக உருமாற்றிக் கொண்டு தென்னிந்திய திரையுலகையை கலக்கி குடித்து தன் அக்கா அம்பிகாவையே மிஞ்சும் அளவிற்கு ரசிகர் இதயங்களை கொள்ளையடித்து சென்றார்.